வணக்கம். இது அடுத்த கோர்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. The next 100-hour course. So batch 20 அனௌன்ஸ் பண்றப்பயே நான் இதுதான் லாஸ்ட் 100-hour கோர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, இன்னொரு 100-hour கோர்ஸ் அவசியம் ஆரம்பிங்க, நாங்கள்லாம் கிராமர் படிக்கணும்னு சொல்லி. எஸ்பெஷலி இந்த ஸ்பீக்கிங் கோர்ஸ் ஆரம்பிக்கிறப்ப கிராமர் படிச்சிருந்தா தான் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொன்னதுனால அப்ப கிராமர் படிக்கணும்னு சொல்லிட்டு people have requested me to do another 100-hour course. So February 7th ஆரம்பிக்கிறோம் 3 to 4 p.m. slotல. And that will go on for the next 6 months. இந்த டாபிக்ஸ் எல்லாம் என்னன்னு நான் ஷேர் பண்றேன். லைவ் செஷன்ஸ் ஜூம்ல பண்ணுவோம். இந்த லைவ் செஷன்ஸோட ரெக்கார்டிங்ஸையும் நான் ஆப்ல அப்லோட் பண்ணிடுறதுனால நீங்க திருப்பி ஒரு தடவை அந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாம் பார்த்து லேர்ன் பண்ண முடியும். இந்த டைம் உங்களுக்கு சூட்டபிளா இல்லைன்னா ரெக்கார்டட் செஷன்ஸை மட்டும் பார்த்து லேர்ன் பண்றதுனாலும் பண்ணலாம். அன்னன்னைக்கு உள்ள லெசனை நீங்க பார்த்து லேர்ன் பண்ணிட்டு டெஸ்ட் அப்லோட் பண்ணப்ப கூட நீங்க டெஸ்ட் எழுதிட்டு அந்த மாதிரி நீங்க கூடயே வரலாம். ரைட், லைவ் செஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனாலும். இந்த 3 to 4 p.m. யாருக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னா ஹோம் மேக்கர்ஸ், அப்புறம் பிஸ்னஸ்மேன். 2-3 பிஸ்னஸ்மேன் கூட இந்த டைமை சஜஸ்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர்நூன்லனா உங்களுக்கு முடியும், காலையில நைட் எல்லாம் முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஓகே, ஜாப் சீக்கர்ஸ், நீங்க வீட்டுல இருந்துட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமும் சூட்டபிளா இருக்கும். நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த டைம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும் படிக்கிறதுக்கு. ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ என்ன டாபிக்ஸ் எல்லாம் படிப்போங்கிறத ஷேர் பண்றேன். ஆஸ் யூஷுவல் we will start with the sentence and its types, subject and predicate, parts of speech, tenses, active and passive voice, articles, prepositions, conjunctions, infinitives, participles and gerunds, direct and indirect speech. Okay, so இதுக்கு முன்னால பண்ணின பேட்சஸ்ல இருந்து ஒரு 2 டாபிக்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா 100 ஹவர்ஸ்ல அது முடிக்க முடியல. ஓகே, ஒரு டாபிக்கையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா படிக்கிறதுனால இந்த டைம் பத்த மாட்டேங்குது. அதனால இந்த 10 டாபிக்ஸ் படிச்சாலே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். உங்களுக்கு பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் தேவையான விஷயங்கள் நிறைய படிச்சிருவீங்க. இப்போ லைவ் செஷன்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா இந்த டாபிக்ஸ் சம்பந்தமான எக்ஸசைசஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். வில் பி யூசிங் த ரேமண்ட் மர்ஃபீஸ் இசென்ஷியல் இங்கிலீஷ் புக். அப்புறம் இன்டர்மீடியட் புக்ல இருந்தும் சில எக்ஸசைசஸ் பண்ணுவோம். சில யூனிட்ஸ் எல்லாம் நம்ம ரெனன் மார்டின்ல இருந்து கூட பண்ணுவோம். ஓகே, இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற யூடியூப் வீடியோஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஹோம்ஒர்க் குரூப்ல ஷேர் பண்ணிருப்பேன். நீங்க அதை பார்த்துட்டு அதுல இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நீங்க வந்து லைவ் கிளாஸஸ்ல கேட்கலாம். டெஸ்ட் எழுதும் போதும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க. ஓகே, ஸோ இது 75% கிராமர் தான். எப்பயும் போல ரொம்ப எப்பயாவது நம்ம ஸ்பீக்கிங் செஷன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இனிமே இந்த ஸ்பீக்கிங்க்கு தனியாவே ஒரு ஸ்பீக்கிங் கோர்ஸ் பண்ணினாதான் நல்லதுங்கிறதுனால இதுல ரொம்ப அதை இன்கார்பரேட் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். ஓகே, ஸோ இது விஷயங்களை நல்லா தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்க ஸ்பீக்கிங் கோர்ஸ்ல வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க் நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கிறேன். ஓகே, ஒரு ஏர்லி பேர்ட் ஆஃபர் இப்போ போயிட்டு தான் இருக்கு. அது February 4th வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு இருந்தாலும் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இங்கேயும் கூட தரேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. It's 9940682480. நீங்க கால் பண்ணாதீங்க, நீங்க வாட்ஸ்அப் பண்ணா நல்லது. ஓகே, கால் பண்ணீங்கன்னா நான் பாதி நேரம் எடுக்க முடியாது, வேற ஏதாவது கிளாஸ்ல இருப்பேன், வேற ஏதாவது வேலையில இருப்பேன். ஓகே ரைட், நீங்க மெசேஜ் பண்ணியுமே நான் ரிப்ளை பண்ணலைன்னாலுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. நான் வேற ஏதாவது கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு கூட நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ரைட், ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கேளுங்க. கிராமர் வந்து ரொம்ப இசென்ஷியல்ங்கிறத நான் ஒவ்வொரு தடவையும் அதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எதுக்காக நம்ம இவ்வளவு டாபிக்ஸும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா தப்பு இல்லாம நம்ம இங்கிலீஷ் பேசுறதும் எழுதுறதும் ரொம்ப முக்கியங்கிறதுனாலதான். சும்மா கடகடன்னு பேசுறது, ஒரு பேராகிராஃப் இல்ல பெரிய ஆர்டிக்கல்ல ரிப்போர்ட் எல்லாம் நம்ம வந்து டக்குன்னு எழுதிடுறோம். பட் அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா அது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாதுல்ல. ரைட், பட் மெனி பீப்புள் டோன்ட் ரியலைஸ் தட். ஸோ இந்த கிராமரை வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா
you feel so powerful and confident because you have the tool in your hands. So நீங்க என்ன sentences frame பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணலாம். Right? You have all the freedom. இப்ப சில கான்டெக்ட்ஸ்ல இந்த இடத்துல இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி சில பேரு புக்ஸ்ல கூட சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட, ஏர்போர்ட்ல, சூப்பர் மார்க்கெட்ல என்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்னு, அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் அந்த கொஸ்டின் கேட்டாதான் நீங்க அந்த ஆன்சரை பண்ண முடியும்னு இருக்கும். வேற ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செட் ஃப்ரேசஸ், ஃபிக்ஸட் சென்டென்சஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதோட சேர்த்து அடிஷ்னலா கிராமரை நல்லா டீட்டெயில்டா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கனாலுமே சமாளிக்க முடியும். ஸ்பீக்கிங், as I always keep saying, comes only with practice. ஸோ அதுக்கு முன்னால இதை நல்லா லேர்ன் பண்ணிட்டு நீங்க ஸ்பீக்கிங் கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரைட்? See you in class. Thank you.